வருஷத்துக்கு 1000க்கும் மேல உலகம் முழுக்க ரன்னிங் ஷூஸ் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ரிவ்யூவர்ஸ் இல்லைன்னா ரன்னர்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு ஒரு 10 ஷூவை செலக்ட் பண்ண சொன்னீங்கன்னா அதுல கண்டிப்பா மெகா பிளாஸ்ட் இருக்கும். இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். 10ல முதல்லயே எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு ஒரு ஷூல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா தேவைப்படுற அத்தனை குவாலிட்டிஸும் கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரு ஷூல இருக்குன்னா அது மெகா பிளாஸ்ட் தான். ஸ்டெபிலிட்டியிலிருந்து எல்லாமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு ஷூல நீங்க எதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க? ஒரு மேரத்தான் ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபாஸ்ட் எலிட் ரன்னரா இருக்கலாம், இல்லைன்னா இன்டர்மீடியட் ரன்னரா இருக்கலாம், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம் எக்ஸப்ட் பிகினர்ஸ் அண்ட் தென் ஃபியூ அதர் கேசஸ். அவங்கள தவிர ஒரு ரன்னர் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்களோ அதை எல்லாத்தையும் கொடுத்துருக்க ஒரு ஷூவா மெகா பிளாஸ்ட் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 10-15 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு பிராண்டு அவங்களோட முதல் வெர்ஷனை ரிலீஸ் பண்றாங்க, அதாவது முதல் முறையாக ஒரு மாடலை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க உலகத்துக்கு. அந்த மாடல் ஒரு பினாக்கல் லெவல்ல, அதாவது இதுக்கு மேல ஒரு ஷூல எதுவும் பண்ண முடியாதுப்பான்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸை வாங்கின மாதிரி எனக்கு ரீசெண்ட் டைம்ல எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த லெவலுக்கு மெகா பிளாஸ்ட் இந்த ப்ரொஃபைலுக்குன்னு அவங்க லான்ச் பண்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான, லைட் வெயிட்டான, பிளேட்லெஸ்ஸான ஒரு மேரத்தான் ட்ரைனிங்கான ஒரு ஷூவை லான்ச் பண்ணும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும். ஆனா இதுக்கு மேல ப்ராப்ளத்தை கண்டே பிடிக்க முடியாதரான்ற மாதிரி எலிட் ரன்னர்ல இருந்து ரெக்ரெஷனல் ரன்னர் வரைக்கும் எல்லாராலையும் பாராட்டப்பட்டு நம்பர் 1 ஷூவா இருக்கக்கூடிய ஒரு ஷூவா அமைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஏசிக்ஸோட கபிலா இது ஓன் காலம் நீ ஏறி ஆடுறான்ற மாதிரி இது ஏசிக்ஸ் காலமா இருக்கு. அவங்க தொடுறது எல்லாமே தங்க முட்டையா தான் இருக்குது. பட் ப்ரைஸ் மட்டும் தான் உண்மையிலுமே தங்க முட்டைக்கு கொடுக்குற காசை அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அவங்க அந்த மேக் பண்ற சில வெர்ஷன்ஸ் மாடல்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி வேற யாரும் அந்த மாதிரியான ஒரு ரன்னிங் ஷூல ஓடி இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துட்றாங்க, ஒரு டெக்னாலஜியை கொடுத்துட்றாங்க, ஒரு வேல்யூவை கொடுத்துட்றாங்க, ஒரு டேஸ்ட் பண்ண வச்சிடுறாங்க அந்த ரன்னரை. ஃபர்ஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுனேன். உண்மையிலுமே அந்த ஒரு 2-3 மாசத்துல ஃபாஸ்டஸ்ட் 10K-வா அதுவாக தான் இருந்தது. நான் 10K ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு நான் நினச்சலாம் அந்த செஷனுக்கு போகல. சாதாரணமாக போட்டுக்கிட்டு சரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோமே நான் போனேன். ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். செகண்டு ஃபாஸ்ட்டாக ஓடுனது மட்டும் இல்லை, என்னோட அந்த 3-4 மாசத்துல நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா எனக்கு இருந்த செஷன் அதுவா தான் இருந்தது. நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தேன் 10 கிலோமீட்டர் முடிச்சதுக்கு அப்புறம். எனக்கு அது ரொம்ப இது ஸோ அது எனக்கு முன்னாடியே தெரியும், இந்த மாதிரியான புது விதமான ஃபோம்லாம் இப்படிதான் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும்ட்டு. பட் அது எல்லா ஷூஸும் அப்படி நம்மளை ஃபீல் பண்ண வச்சிடாது. அதனாலதான் சொல்றேன் 1000 ஷூ 1000 இல்ல எவ்வளோ ஷூ வருஷத்துக்கு லான்ச் ஆகுது. ஆனா அதுல ரொம்ப வெகு சில ஷூஸ் மட்டும்தான் அந்த டாப் 3ல இருக்கும். அதுல ஏன் மெகா பிளாஸ்ட் இருக்குன்னா அதுக்கு காரணமே இதுதான். நான் சில எலிட் ரன்னர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன். யூரோப், ரஷ்யா, அங்கெல்லாம் ஸ்பெயின், இத்தாலியிலலாம் அதுலலாம் ஒரு விமன் அவங்க ட்ரைனிங் வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. அதுல 2.5 மணி நேரத்துல 40 கிலோமீட்டர் ட்ரெயின் பண்ணுவாங்க. சும்மா சாதாரணமா ஷீஸ் எலிட் ரன்னர். ரொம்ப சர்வ சாதாரணமா 40 கிலோமீட்டரை காஃபி குடிச்சிட்டு ஓடுவாங்க. 40 கிலோமீட்டரை 2.5 மணி நேரத்துல ஓடுவாங்க மெகா பிளாஸ்ட் போட்டுக்கிட்டு. இந்த மாதிரி ட்ராக்லாம் இருக்காது ப்ராப்பர் மேரத்தானுக்கு. அப்படிலாம் சர்வசாதாரணமா அவங்க ஊர்ல இருக்கிற ரோட்ல ஓடுவாங்க, பஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். அப்போ எனக்கு என்னடா இவ்வளவு கேஷுவலா ஓடுறாங்க 2.5 மணி நேரத்துல 40 கிலோமீட்டர் இந்த ஷூ. அப்போ அந்த மாதிரியான ஸ்பீட்ல ஓடுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் இவ்வளோ ஃபாஸ்டா ஓடுறேன், அப்ப நான் போட்டிருக்க ஷூ நான் ஓடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ அவங்க மெகா பிளாஸ்ட போட்டு ஓடுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பிளேட்டட் ஷூ போட்டு ஓட பார்ப்பாங்க. அவ்வளவு தூரம் அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறவங்க பிளேட்டட் ஷூ. ஏன்னா பிளேட்டட் ஷூ 2 விஷயத்த பண்ணும். ஒன்று ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும், இன்னொன்று பயங்கர ப்ரப்பல்சிவா இருக்கும். பிகாஸ் பிளேட்டட் ஷூ ரொம்ப அட்வான்ஸ் ஃபோமை யூஸ் பண்ணும். அந்த ஃபோம் ஸ்டேபிளா இருக்காது, ரொம்ப ஸ்குவிஷியா இருக்கும், சாஃப்டா இருக்கும், லாங் ரன்ல கால் வலிக்கும். அதுக்கு ஸ்டேபிளா இருக்கணுன்றதுக்காக பிளேட் இருக்கும், கார்பன் ஃபைபர், அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி தரும். இந்த மாதிரி ஷூஸ்ல தான் ஓடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரன்னிங். ஆனா மெகா பிளாஸ்ட் ஓடும்போது தான் எனக்கு தெரியும் ஓகே என்னன்னா அது. அப்ப அது ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர் ஓடும்போது தான் தெரிஞ்சுது. நான் ஒரு 5 நிமிஷம் பேஸ்ல ஓடலாம்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் பேஸ்ல ஓடினேன். அதுவே எனக்கு சும்மா ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு இந்த ஷூல. இட் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இன்னும் போக போக ஐ திங்க் அந்த விமன் ஷி வாஸ் ரன்னிங் ஏன்னா 3 மினிட்ஸ் பேஸ்ல ஷி வாஸ் ரன்னிங். அப்போ 2.5 நிமிஷம் பேசல ஓடக்கூடிய ஒரு ஷூவை நம்ம 6.5 நிமிஷம் 8 நிமிஷம் பேசலாம் ஓடுனா அது உண்டான மரியாதையே போயிருன்ற மாதிரி தான் நான் அதை வாங்காம பல தடவை
வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இவ்வளோ நேரம் ஏன் பேசுறேன்னா அந்த ஷூ அப்படி இருக்கு. என்னோட யூகே 8க்கு 220 கிராம் தான், அதை விட ரொம்ப லைட்டாக தான் ஃபீல் ஆகுது காலுக்கு. ஆனால் ஷூ வந்து எவ்வளோ பெருசு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பிளாட்ஃபார்மை பாருங்க. ஸ்டாக் ஹைட் வந்து 45 இன் ஹீல், 37 in 4 foot, 8 மில்லிமீட்டர் ஹைட் டிஃப்ரென்ஸு. அண்ட் தென் மேலே யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சாஃப்ட் இன்ஜினியர்ட் ஓவன் மெஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப லைட்டாக. ரேசிங் ஷூவில், அதாவது இதை விட வேற என்னடா ரேசிங் ஷூ இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா வேற எதுவும் இல்லை. அப்போ அது ஏற்ற மாதிரி ஹை குவாலிட்டி நல்ல ஓவன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீத்தபிள் வந்து டூரபிளான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து பேப்பர் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. டங் வந்து ஒரு தின்னான ஒரு டங் தான், ப்ரெஷர்லாம் வந்து ஹோல்ட் பண்ணுது. ரேசிங் ஷூல இருக்க மாதிரி தான். இட் இஸ் நாட் அ கசட்டட், இட் இஸ் கசட்டட். ரெண்டு சைடும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ கால்லாம் வந்து ரெண்டு சைடும் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. எனக்கு இந்த லேஸ் ஆக்சுவலி நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க, எனக்கான பிடிச்சிருக்கு. ஒரு யூனிக்கான ஒரு ரேசிங் ஷூவில் அவங்க இந்த மாதிரி ரேஸ் தான் கொடுப்பாங்க. மெட்டா ஸ்பீட், டோக்கியோ, ஸ்கை, ரே எல்லாத்தையும் இப்படி தான் இருக்கும். அண்ட் இனஃப் ஹீல் பேடிங், நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஹீல் பேடிங் வந்து இந்த ஷூவில் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஷூவில் கொடுப்பான்னு நினைக்கல, கொடுத்துருக்காங்க. நல்லாவும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் தென் அவங்களோட அவுட் சோல் ஏசிஸ் கிரிப்பு, ஹை அப்ரஷன் கிரிப்பு, ஹை அப்ரஷன் ரப்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 1000 கிலோமீட்டருக்கு தேயாமல் பயங்கர ட்ராக்ஷன் கொடுக்கும், பயங்கர டூரபிலிட்டி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஷூவோட மேஜிக் என்னன்னா இந்த மிட் சோல் தான். இந்த மிட் சோல் எஃப்எஃப் டர்போ ஸ்கொயர். ஏசிக்ஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வருஷமும் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டுக்கு கொடுத்த மிகப்பெரிய சடன் ஷாக் என்னன்னா எஃப்எஃப் டர்போ ஸ்கொயர். யாருமே எதிர்பார்க்கல டர்போ ஸ்கொயர்ன்ற மாதிரியான ஒரு ஃபோம்லாம் அவங்க வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க பிஹைண்ட் த டோர் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கு நான் வந்து சூப்பர் பிளாஸ்ட்டுக்கு போகணும். இது சூப்பர் பிளாஸ்ட் 2, இது சூப்பர் பிளாஸ்ட் 3. இப்போ சூப்பர் பிளாஸ்ட் 2 வந்து இதுக்கு முன்னாடி மெகா பிளாஸ்ட்டுக்கு முன்னாடி எனக்கு இதுதான் ஆல் டைம் ஃபேவரட் கோட் ஆஃப் அ ஷூன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் எனக்கு ரொம்ப சாஃப்டாகவும் பிடிக்காது ஷூ லாங் ரன்னுக்குலாம். இதுதான் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ஃபோமராக இருந்துச்சு, லாங் ரன்னுக்கு காலை ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வச்சுக்கிச்சு. அதுக்கு காரணம் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த எஃப்எஃப் டர்போ பிளஸ். இதுக்கு முந்தின வருஷன் சூப்பர் பிளாஸ்ட் 1ல எஃப்எஃப் டர்போ, இதில் எஃப்எஃப் டர்போ பிளஸ். இது வந்து பீபா பேஸ்டு ஃபோம். அதாவது இண்டஸ்ட்ரியில் ரெண்டே ஃபோம் தான் ஹையஸ்ட் எனர்ஜெட்டிக் எஃபிஷியன்ட் ஃபோம். ஒன்று பீபா பேஸ்டு, நைக்கி தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பீபக்ஸ் மூலயமா இந்த ஆல்ஃபா ஃப்ளை வேஃபர் ஃப்ளைல 2017. அதுக்கப்புறம் வந்து ஏடிபியூ வந்துச்சு. ஏடிபி வந்து அலிபேட்டிக் டிபியூ. இப்போ இதில் வந்து அவங்க பீபாவை யூஸ் பண்ணி இது வந்து நல்லா ஃபோமராக தான் இருக்கும், ஆனால் லாங் ரன்னுக்கு நல்லா பயங்கர ரெஸ்பான்சிவ்னஸ் ஆகும், நல்லா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துச்சு. அதுக்கு கீழே ஒயிட் கலராக இருக்கக்கூடிய இது எஃப்எஃப் பிளாஸ்ட் ப்ளஸ். அது ஏன்னா அகைன் ஸ்டெபிலிட்டிக்கு. இந்த ஷூ கோட் ஆஃப் அ ஷூ. இந்த 2.5 மணி நேரம் ஓடினாங்கன்னு சொன்னல, அவங்களுக்காக தான் செஞ்ச ஒரு ஷூ சூப்பர் பிளாஸ்ட் 2. அந்த மாதிரியான பேஸுக்கு அவ்வளோ கிலோமீட்டருக்கு லாங் ரன்னுக்குலாம் செமையான ஒரு ஷூ. ஆனால் இந்த ஷூ இது லான்ச் ஆன டைம்ல இதுதான் நம்பர் 1 ஷூவாக இருந்தது. ஆனால் இதுக்கு எதிர்மறையான ஒரு கருத்து வந்துச்சு. என்னன்னா எல்லாரும் இதை யூஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து ரொம்ப கல்லுமா இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு அந்த ஃபீல் பிடிக்கும். கல்லுமாரெலாம் இல்லை, சாஃப்ட். ஆனால் நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணாங்க, ஏன்னா இண்டஸ்ட்ரியில் சாஃப்டஸ்ட் ஃபோம் வந்துகிட்டே இருந்ததுனால. இப்போ ஏசிக்ஸ் என்ன பண்ணிட்டான், இதுக்கு அடுத்த மாடலா சூப்பர் பிளாஸ்ட் 3 தான் மெகா பிளாஸ்ட்டை கொண்டு வந்து, அதாவது மெகா பிளாஸ்ட்டுக்கு பதிலாக இதுக்கு சூப்பர் பிளாஸ்ட் 3ன்னு வித்துருந்தாங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இதோட ப்ரொஃபைல் தான் இதோட ப்ரொஃபைல். இது என்ன கொடுத்துச்சோ 2.5 மணி நேரத்துல 2.75 மணி நேரத்துல மேரத்தான முடிக்கணும்ன்ற அந்த ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய அதே ப்ரொஃபைல் தான் இந்த ப்ரொஃபைல். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சாஃப்டா ஏன் எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்றதுனால சூப்பர் பிளாஸ்ட் 3 லான்ச் பண்ணிட்டாங்க. எந்த பேர்ல என்னத்தை கொடுத்து, எஃப்எஃப் லீப்பை கொடுத்து. எங்க இருக்கு எஃப்எஃப் லீப்? இங்க இருக்கு பாருங்க. எஃப்எஃப் லீப் வந்து பீபா பேஸ்டு ஃபோம் இல்லாம அலிபேட்டிக் டிபியூ பேஸ்டு. பீபாவை விட்டுட்டு அலிபேட்டிக் டிபியூல ரொம்ப ரொம்ப சாஃப்டஸ்ட். கீழே இந்த ப்ளூ கலரா 2 ஃபோம் இதுலயும் இருக்கு. மேல இருக்கிற ப்ளூ கலர் வந்து அலிபேட்டிக் டிபியூ, கீழே இருக்கிறது எஃப்எஃப் பிளாஸ்ட் பிளஸ். அதையும் சாஃப்டா கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, எனக்கு சாஃப்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு சூப்பர் பிளாஸ்ட் 3 நேம்ல சாஃப்டஸ்ட் சூப்பர் பிளாஸ்டை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த க்ரௌடையும் அவங்க கவர் பண்ணிட்டாங்களா, $200 22,000 கவர் பண்ணிட்டாங்களா. இப்போ இந்த சூப்பர் பிளாஸ்ட் 2 யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த எலிட் மேரத்தானர் 2.5 மணி நேரத்துல ஓடிட்டு இருந்தாங்களா, இப்போ அவங்கள எப்படி கவர் பண்ணுவோம்? ஏன்னா அவங்க இப்போ சூப்பர் பிளாஸ்ட் 3 யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ரொம்ப ஸ்குஷியா, ரொம்ப அப்படியே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை கொடுத்தா நீங்க வேணாம்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி தான் சூப்பர் பிளாஸ்ட் 3. என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டா அதுதான் இப்போ இருக்கு. இப்போ அதை கொடுத்துட்டா எலிட் ரன்னருக்கு அது நல்லா இருக்காது. ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு, ஃபாஸ்டா ஓட முடியாது அவங்களோட பேஸுக்கு.
அவங்களுக்கு ஒரு ஷூ தயாரிக்கணும். அதுதான் மெகா பிளாஸ்ட். அந்த லெவல் சாஃப்ட்னஸ் இருக்காது, ஆனால் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. எக்ஸ்ப்ளோசிவ் அப்படி நின்று வச்சுக்கோங்க, இதுல அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் இன்ன வரைக்கும் ஃபீலே பண்ணதில்லை. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த நம்பர் 1 கேட்டகரியில இதுதான் இருக்கும். காசெல்லாம் விட்டுருங்க, நான் காசை பத்தி அப்புறம் பேசுறேன். ஸோ இந்த ஃபோம் அலிபாரி டிபியூ, டர்போ ஸ்கொயரும் வந்து அலிபாரி. ஸோ 2 ஃபோம் இப்போ பீபாவை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க, அலிபாரி டிபியூ தான் யூஸ் பண்றாங்க. டர்போ ஸ்கொயர்ல அலிபாரி டிபியூ, அண்ட் தென் எஃப்எஃப் லீப்லையும் அலிபாரி டிபியூ தான் யூஸ் பண்றாங்க. அதுல ரொம்ப சாஃப்டா கொடுத்துட்டாங்க, இதுல ரொம்ப ரெஸ்பான்சிவ் எக்ஸ்ப்ளோசிவா கொடுத்துருக்காங்க. எனக்கு ரைடு வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். என்னோட ப்ரொஃபைலுக்குலாம் வந்து இதுக்கு மேல என்னடா தேவை, இதுவே ஓவர்வெல்மிங்கா இருக்கு, எனக்கு ரொம்ப அதிகமா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால வந்து இந்த ஷூ நான் சொன்னவங்களுக்கு தான். நீங்க வந்து யாருக்கெல்லாம் இது செட் ஆகும் அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா, ஸோ இதுல நெகட்டிவ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த ஷூவோட டிசைனை நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த 4 ஃபுட்ல சூப்பர் பிளாஸ்ட் 3 வந்து அப்பர் இதை விடவே ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ப்ளஷ்ஷா இருக்கிறதுனால ஒய்டர் ஃபீட்டா இருந்தாலும் ரப்பிங் சென்சேஷன் இருக்காது. சூப்பர் பிளாஸ்ட் 2 தான் ரொம்ப ரொம்ப ஒய்டரா இருந்துச்சு. 4 ஃபுட் இதுவும் சேம் ஒய்டர் பிளாட்ஃபார்ம் தான், ஆனா உள்ளுக்குள்ள கால் வந்து ரொம்ப ஒய்டர் ஃபீட்டுக்கும் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா மெகா பிளாஸ்ட்ல அதை கொஞ்சம் நேரம் ஆகியிருக்காங்க. உள்ளுக்குள்ள அந்த ஸ்பேஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லை, என்னோட காலுக்கு கரெக்டா இருக்குது, கரெக்டா ஃபிட்டா இருக்கு. ஆனா அது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு நேரோவா இருக்குன்னு சொல்றாங்க. அது டிசைன் லெவல் ஃப்ளா தான், ஃப்ளான்னு கூட சொல்ல மாட்டேன். இட் இஸ் மெகா பிளாஸ்ட் டிசைன், தட் இஸ் ஹவ் த டிசைன். அது ஒன்று நீங்க செக் பண்ணிக்கணும். மற்றபடி ஹீல் செக்யூர், 4 ஃபுட் செக்யூர், மிட் ஃபுட் செக்யூர் யாராவது இருக்கலாம். ஸோ யாருக்கு இதை நான் சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் 23,000 ரூபாய்க்கு 24,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு 24,000 ரூபாய் டிஸ்போசபிள் மணியா இருக்கு, பிரச்சனை இல்லை, நான் செலவு பண்றது ரெடியா இருக்கேன். அந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் சொன்னேன்ல, உங்களோட பேசு 2.5 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள இருக்குது. 2.5ல இருந்து 5 நிமிஷத்துக்கு உள்ள இருக்கு. நீங்க எவ்வளவு வெயிட்டா வேணாலும் இருக்கலாம். 60 கிலோக்கு கம்மியா இல்லாம இருந்தா சரிதான். 70 கிலோல இருக்கு மேல இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். 100 கிலோ வரையும் இருந்தா இன்னும் சமயம். 110 கிலோ வரையும் இருக்கலாம், 120 கிலோ வரையும் கூட இருக்கலாம். இந்த ரேஞ்சில் இருக்கிற அந்த ப்ரொஃபைல் பேசு 2.5 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள இருக்கீங்க. நீங்க ஹாஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான், 5K ரேஸ், 10K ரேஸ் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த ஷூல. ஸ்பிரிண்ட் மட்டும் பண்றதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஷூ வாங்கிட்டு போயிடலாம். 100 மீட்டர் 200 பண்ணணும்னா இதை தவிர இன்னும் நல்ல ஷூலாம் இருக்கு அதுக்கான ப்ரொஃபைலுக்கு. ஸோ இந்த ப்ரொஃபைல்ல இருக்கீங்க, 24,000 ரூபாய் பிரச்சனையே இல்லை. ஒரு ஷூ 1000 கிலோமீட்டர் வரணும். ஃபுல் மேரத்தானுக்கும் எடுத்துட்டு போவேன், 2.5 மணி நேரத்துல முடிக்கணும், இல்ல 3.5 மணி நேரத்துல நான் முடிப்பேன். நீங்க 100 கிலோமீட்டர் எடுத்துட்டு போவீங்க. ஒரே ஷூ தான் இந்த ஷேட ஆஸ் ஆஃப் நவ் உங்களோட அந்த ஃபாஸ்ட்னஸ்க்கு இன்டர்வல் செஷன் பண்ணலாம், ஸ்பீட் செஷன் பண்ணலாம், ஃபாட்லாக் பண்ணலாம், லாங் ரன் பண்ணலாம். உங்களோட பேஸுக்கு ஸ்லோ ரன்னும் இதில் பண்ணலாம். ஏன்னா உங்களோட பேசு ஸ்லோ ரன் என்னவா இருக்கு போகுது, 4.5 நிமிஷத்துல 5 நிமிஷம் பேசு. ஸோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இந்த என்டையர் இண்டஸ்ட்ரினா அது இந்த ஷூ தான். ஸோ இப்போ இது வந்து 23,000 ரூபாய். இதுக்கு க்ளோசஸ்ட் காம்படிட்டர்லாம் நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, மெகா பிளாஸ்டுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஷூ நான் ஒன்று சொல்கிறேன். ஏசிக்ஸ்லேருந்து 2 ஷூ இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி சூப்பர் பிளாஸ்ட் 2 இப்போ வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணலை. இன்கேஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அக்கௌண்ட்டில் கிடைக்கும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃப்ரம் ஏசிக்ஸ், பிகாஸ் சிமிலர் ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் ஏசிக்ஸ்ல இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு ஷூ அப்படின்னா அது சானிக் பிளாஸ்ட் தான். ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட். இதுவும் வந்து ஒரு 250 கிராம் வரும் US 9 UK 8க்கு. அண்ட் தென் ஸ்டாக் 8, சிமிலர் ஸ்டாக் 8. இதுலேயும் வந்து அவங்க எஃப்எஃப் லீப் தான், எஃப்எஃப் டர்போ ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஃபோமராக இருக்கணுன்றதுக்காக எஃப்எஃப் பிளாஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இட் டசன்ட் மேட்டர். அண்ட் தென் தே ஹேவ் வந்து ஒரு பிளாஸ்டிக் பிளேட், பீபெக்ஸில் பண்ண ஒரு பிளேட் ஸ்டெபிலிட்டிக்கு. அதே ப்ரொஃபைல் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் ஏசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு 1000 கிலோமீட்டர் அதே பேஸ் ரேஞ்சுக்கு வேணும்னா இந்த ஷூ தான். 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய்க்குள்ள கிடைக்குது, ஆஃபரில் கிடைக்குதுன்னா மெகா பிளாஸ்ட் பதில் இது போய்க்கோங்க. அதை விட இது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கும், அதை விட ஒரு 10% வந்து ரெஸ்பான்சிபிலிஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் 10,000 12,000 ரூபாய் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. அது பயங்கர ஒர்க் கோர்ஸ். அடுத்த ஒரு ஷூ அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்யூரா ஃப்ரம் சாக்னி. இதுவுமே வந்து ஆஃபரில் 12,000 ரூபாய்க்கு இப்போவே போய்கிட்டு இருக்கு. சிமிலர் ப்ரொஃபைல். இப்போ அதோட ப்ரொஃபைல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈஓஎஸ்ல இதில் நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா அது ஸ்டேபிளாக இருக்காது. ஸ்டேபிளாக இருக்கணும், பயங்கர ஒய்டர் பிளாட்ஃபார்ம், பயங்கர ரெஸ்பான்சிவஸாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். இது எல்லாமே இருக்குது அந்த ப்ரொஃபைலில். அந்த ப்ரொஃபைலில் வந்து அஸ்யூரா வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகும்.
நல்ல அக்ரெசிவ் ராக்கர், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், 250 less than 250 கிராம், நல்ல பிஜே டிபியூ, பவர் அண்ட் பிபி ப்ளஸ் தான் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். க்ளோஸ் டு தட் சிமிலர் ப்ரொஃபைல் எனர்ஜெட்டிக் ரெஸ்பான்சிவ்னஸ்லாம். இது ஒன்று 12,000 ரூபாய்க்கு 12,000 ரூபாய்க்கு வரும். இது ஒரு ஷூ. அடுத்த ஒரு ஷூ வந்து பார்த்தீங்கன்னா லீனிங் ரெட் ஹேர் 9 அல்ட்ரா. இது இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. சைனாவில் இதோட விலை எவ்வளோன்னு தெரியுங்களா உங்களுக்கு? சும்மா கெஸ் பண்ணுங்க. யாராவது இதோட ஷூவோட விலையை தெரியும்னா எனக்கு கெஸ் பண்ணி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானே சொல்லிடுறேன் இங்கேயே. அவங்க காசுக்கு அவங்க ஊரில் இது 4,000 ரூபாய். எல்லாம் நம்ப முடியல. எனக்கு வந்து அது தனி வீடியோ போடுறேன். ஆனால் மெகா பிளாஸ்ட் ஈக்குவலான ஒரு ஷூ. மெகா பிளாஸ்ட்டை விடவே பயங்கர. இது வந்து சூப்பர் பிளாஸ்ட் 3யோட அப்படியே டிட்டோ என்ன கேட்டிங்கன்னா. 5,000 ரூபாய்க்கு அவங்க ஊரில் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. 4,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு. ஸோ இது சிமிலர் ப்ரொஃபைல். நீங்கள் 3 நிமிஷம் பேச கூட அதில் ஓடலாம். பயங்கர எனர்ஜெட்டிக், பயங்கர ரெஸ்பான்சிவ்னஸ், செம்ம சாஃப்ட். எல்லாத்த விட இதான் இருக்கிறதுலே சாஃப்டஸ்ட் ஷூ இப்போ நான் சொன்னதுலேயே. அண்ட் தென் ஒய்டர் பிளாட்ஃபார்ம், நல்லா ஒய்டர் டோ பாக்ஸ், எல்லாமே இருக்குது. தரமான ஒரு ஷூ. அண்ட் தென் ஃபைனலாக நைக்கியோட வெமெரோ ப்ளஸ் இருக்கிறதுலே அதுதான் கொஞ்சம் ஹெவியஸ்ட், 280 கிராம் வரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா அது அவைலபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன் அதுவுமே. பட் அது வந்து சிமிலர் ஃபீல் தரும், அந்த ஸ்ப்ரிங்கினஸை தரும், எனர்ஜெட்டிக்காக தரும். நீங்கள் லாங் ரன் போகலாம். பட் நாட் 230 மினிட்ஸ்லாம் முடிக்க முடியாது. 2.5 மணி நேரத்துலலாம் முடிக்கக்கூடிய மேரத்தான் ஷூ இல்லை. அது 3 மணி நேரத்துக்கு ஓடலாம். பட் சிமிலர் ப்ரொஃபைல் 1000 கிலோமீட்டருக்கு வரும். ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அவைலபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். மற்றபடி இந்த ப்ரொஃபைல் இல்லைன்னா தயவு செய்து இந்த ஷூலாம் வாங்க தேவையில்லை. நீங்கள் நிறைய ஷூ அவைலபிளாக இருக்குது. 22,000 24,000 ரூபாய்க்குலாம் அது ஒர்த்தே இல்லை மற்ற ப்ரொஃபைலுக்கு, இன்க்ளூடிங் மை செல்ஃப். பட் நான் வந்து ஒரு ஷூ ஒரு வருஷம் யூஸ் பண்ண போகிறேன், 1500 கிலோமீட்டருக்கு யூஸ் பண்ணணும், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வேணும், காசை பற்றி பிரச்சனை இல்லை, நான் வந்து 6 நிமிஷம்லாம் ஓடுவேன் அப்படின்னா நீங்கள் போகலாம். பட் காஷியஸோட நான் சொல்லுவேன். அதுக்கு வேற நிறைய நல்ல நல்ல ஷூஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இண்டஸ்ட்ரியிலே. அதை நீங்கள் போகலாம் நான் சொல்லுவேன். இந்த இப்போ சொன்ன ஷூஸ்லாம் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் தென் ப்ராடக்ட் கேட்டகரிலையும் இருக்கும். விருப்பப்பட்டாலும் அது மூலிமா வாங்குங்க. வாங்குறதுனால நம்ம சேனலை இண்டிபெண்ட்டாக ரன் பண்ணலாம். யாரோட தடையும் இல்லாமல், யாரோட இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாமல், எனக்கு என்ன தோணுதோ ரன் பண்ணிட்டு சொந்த காசில் வாங்கிட்டு எனக்கு என்ன தோணுதோ ஓடுனதுக்கு அப்புறம் அதை நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். அவ்வளோதான். மற்றபடி இல்லைனாலும் ப்ராப்ளம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரில் போய் வாங்கி சந்தோஷமாக ரன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹாப்பி ரன்னிங். பி சேஃப். பீஸ்.